மயிலாடுதுறை அருகே கஞ்சா நகரம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவம். நூற்றுக்கணக்கானோர் தீ மிதித்து நேர்த்தி கடன். ஆயிரக்கணக்கானோர் தரிசனம் செய்த உற்சவத்தில் பக்தர் ஒருவர் தீக்குழியில் விழுந்து காயம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் திருக்கஞ்சனூர் என்று அழைக்கப்படும் கஞ்சா நகரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன் கோவில் உள்ளது. இவ்வாலயத்தில் பல்வேறு பிரச்சினைகளால் நிறுத்தப்பட்டிருந்த தீமிதி உற்சவம் 48 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு நடைபெற்றது. நிகழாண்டு 2ஆம் ஆண்டு தீமிதி உற்சவ திருவிழா கடந்த 14ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. மேலத்தெரு, தென்பாதி தெரு, அக்ரஹாரம், கீழத்தெரு, தோப்பு தெரு கிராமவாசிகள் மற்றும் பொன்னுக்குடி, மங்கனூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமவாசிகள் சார்பில் தினந்தோறும் ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் இரவு சுவாமி வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. முக்கிய விழாவான தீமிதி திருவிழா நடைபெற்றது. காவிரி கரையில் இருந்து சக்தி கரகம் மேளதாள வாத்தியங்கள் முழங்க புறப்பட்டது. விரதம் இருந்து காப்பு கட்டிய நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சக்தி கரகத்துடன் ஊர்வலமாக ஆலயம் வந்தடைந்தனர். ஆலயத்தின் தென் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தீக்குழியில் சக்தி கரகம் இறங்கியதை தொடர்ந்து பக்தர்கள் தீ மிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். பெண்கள் மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்தனர். இதில் தீ மிதித்த பக்தர் ஒருவர் தடுமாறி தீக்குழியில் விழுந்து காயமடைந்தார்.